அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நம்ம பொற்காலம் சேனலில் நாம் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆருத்ரா தரிசனம் எப்போது, அதன் சிறப்பு என்ன, விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கூற வேண்டிய மந்திரம், தரிசனம் கிடைப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள், இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் நாளை தான் நம்ம ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். சிதம்பரம், திருவாரூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோச மங்கையில் உள்ள நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் அபிஷேகம் மிகவும் புகழ்பெற்றதாகும். சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனத்தன்றே தேரோட்டமும் நடைபெறும். திருவாதிரை நாளன்று களி செய்து சிவபெருமானுக்கு படைக்கும் வழக்கமும் உண்டு. திருவாதிரை விழா 10 நாள் உற்சவமாக சிதம்பரத்தில் கொண்டாடப்படுகிறது. உத்தரகோச மங்கையில் மரகத நடராஜர் சிலை மீதிருக்கும் சந்தன காப்பு களையப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படும். இந்த நாளில் மட்டுமே நடராஜ பெருமானின் மரகத திருமேனியை தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் வருடத்தின் மற்ற அனைத்து நாட்களிலும் சந்தன காப்பால் இந்த சிலை மூடப்பட்டிருக்கும். இப்போ திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் அன்னைக்கு தான் நம்ம ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். இப்போ பௌர்ணமி திதி எப்போ வருது, திருவாதிரை நட்சத்திரம் எப்போ வருது, எப்போ இந்த ஆருத்ரா தரிசனம் நாம் காணப்போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். பௌர்ணமி திதி 26/12/23 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 5:56 மணிக்கு ஆரம்பித்து 27/12/23 புதன்கிழமை காலை 6:07 மணிக்கு முடிவடைகிறது. திருவாதிரை நட்சத்திரம் 26/12/23 செவ்வாய் இரவு 10:58 மணி முதல் 27/12/23 புதன்கிழமை நள்ளிரவு 12:06 மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. இப்போ பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேரக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம ஆருத்ரா தரிசன நேரம் அப்படின்னு சொல்கிறோம். நடராஜர் கோயிலில் நாளை தான் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது. அதாவது டிசம்பர் 27 புதன்கிழமை அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள் நடராஜருக்கு சிறப்பு ஆராதனை அபிஷேகங்கள் நடைபெற இருக்கிறது. அதனால் நமக்கு ஆருத்ரா தரிசனம் என்றைக்கு கிடைக்க போது 27 புதன்கிழமை. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துடைய சிறப்பு என்ன? சிவபெருமானுடைய முக்கிய விரத நாட்களில் ஒன்று தான் ஆருத்ரா தரிசனம். சிவனுக்கு ருத்ரன் என்ற இன்னொரு பெயரும் உண்டு. ருத்ரன் என்றால் கோபமான குணத்தை கொண்டவர், அழிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியவர். ருத்ரன் முன்பாக ஒரு ஆ சேர்த்து கொண்டால் ஆருத்ரன் என்று வரும். அதாவது அமைதியாக ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய சிவபெருமான் தரிசனம் ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படும். இந்த ஆருத்ரா தரிசனம் நாளை வர இருக்கிறது. அதாவது நாளை என்றது 27 புதன்கிழமை வரவிருக்கிறது. அசுரர்களை அழிக்க ருத்ரனாக அவதாரம் எடுத்து அசுரனை அழித்து மன சாந்தி அடைந்த பிறகு நடராஜர் கோலத்தில் நடனம் ஆடிக்கொண்டே நமக்கு ஆருத்ரா தரிசனத்தை சிவபெருமான் கொடுப்பார். பெரும்பாலும் இந்த ஆருத்ரா தரிசனமானது எல்லா சிவன் கோவில்களிலுமே விசேஷமாக கொண்டாடப்படும். இப்போ நம்ம இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும்? எப்பொழுதும் போல் விடியற் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமானை நினைத்து நம்ம விரதத்தை நாள் முழுவதுமே உணவு உண்ணாமல் கடைபிடிக்கணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போயிட்டு ஆருத்ரா தரிசன பூஜைகள் நடந்தால் அங்கு சென்று பூஜையில் கலந்து கொண்டு இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி நடராஜரை வழிபடலாம். கோயிலுக்கு போக முடியாதவர்கள் 27 புதன்கிழமை காலையில் எழுந்து குளித்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை அறையில் நடராஜரை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்து நம்ம நடராஜரை வணங்கணும்.
அப்படி வணங்கும் பொழுது உங்கள் மனதில் ஏதாவது ஒரு வேண்டுதலை சிவபெருமானிடம் வையுங்கள். அந்த கோரிக்கை அல்லது அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். திருவாதிரை களியை நைவேத்தியமாக படைத்து 18 வகை காய்கள் சேர்த்து சாம்பார் வச்சோம் இதை நிவேதனமாக படைக்கலாம். பின்னர் 6 மணிக்கு தீபம் ஏற்றி முப்பெரும் தேவியர்களை வணங்கி படையல் போட்டு சிவபெருமானை வணங்கிவிட்டு அனைவருக்கும் அந்த பிரசாதங்களை கொடுக்கணும். இப்போது நம்ம வணங்கும் பொழுது சிவபெருமானை வணங்கும் பொழுது எந்த மந்திரத்தை உச்சரிக்கணும்? அந்த மந்திரம் ருத்ர காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் கோயிலில் போய் ஆருத்ரா தரிசனம் செஞ்சாலும் இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். வீட்டிலையே நடராஜரை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வழிபடணும், கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே பூஜை செஞ்சு வழிபடும் பொழுது இந்த ருத்ர காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரித்து சிவபெருமானை நம்ம வணங்கணும். இப்படி நம்ம வணங்குவதன் மூலம் சிவபெருமானுடைய பூரண ஆசி நமக்கு முழுமையாக கிடைத்துவிடும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்யணும். உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். வேண்டிய வரத்தை நம்ம பெறணும் அப்படின்னா இதுதான் நமக்கு மிகவும் சரியான தருணம். ஏனென்றால் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடும் பொழுது ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பாராம். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன வரம் கேட்டாலும் நமக்கு உடனே கொடுத்து விடுவார். அப்படின்றதுனால தவறாமல் நாளைக்கு இந்த விரதத்தை கடைபிடித்து சிவபெருமானுடைய பூரண ஆசியை பெற்று நம்முடைய வரங்களை நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். இப்போது இந்த விரதத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். குறிப்பாக பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அவர்களுடைய ஆண்களும் நல்ல உடல் மனநலத்தோடு நீண்ட நாட்கள் நீண்ட ஆயுளோடு அவர்களும் இருப்பார்கள். இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம ஆருத்ரா தரிசனம் 2023 எப்போது, அதனுடைய சிறப்பு, விரதம் கடைபிடிக்கும் முறை, மந்திரம், அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் அனைத்தையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இந்த எளிமையான பதிவு உங்களுக்கு அனைவருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. எங்களுடைய இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.